தனுசு லக்னம் வந்து குருவுடைய லக்னம். ஸோ ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நியாயமானவங்க அப்படின்னா யாருன்னா தனுசு லக்னக்காரங்க தான். நல்லவனுக்கே ரொம்ப நல்லவனா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் இதில் தான் அவங்களுடைய கர்மா ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். 100க்கு 100% இது கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கே இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணினாலும் இயர்லி ஒன்ஸ் அது இந்த டெம்பிளை வந்து இவங்க விசிட் பண்ணணும். வியாழக்கிழமையில் விசிட் பண்ணணும், குரு ஹோரையில் விசிட் பண்ணணும். அங்கே உள்ள பக்தி ப்ளஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம லக்னம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தனுஷ் லக்னம், அதில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். தனுசு லக்னம் வந்து குருவுடைய லக்னம். ஸோ ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நியாயமானவங்க அப்படின்னா யாருன்னா தனுசு லக்னக்காரங்க தான். நல்லவனுக்கே ரொம்ப நல்லவனாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஊருக்கே உழைப்பாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தனக்கே அந்த கஷ்டம் வந்த மாதிரியும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, நீ இப்படி பண்ணிட்ட, இதனால தான் இப்படி இருக்குது, இப்படி பண்ணு பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. பட் தன்னுடைய லைஃப்னு வந்துட்டா அதை கோட்டை விட்டுருவாங்க. ஸோ தன்னை விட அடுத்தவங்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை கொண்டது வந்து மோஸ்ட்லி தனுசு லக்னம் தான். ஸோ அடுத்தவங்களுக்காகவே வாழ்வாங்க. அடுத்தவங்களோட சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதாவது அடுத்தவங்க இந்த சென்ஸ் யாருன்னே தெரியாதவங்க கூட இவங்ககிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டுட்டா தன்னுடைய சொந்த ஒரு ரத்தத்துக்கு பண்ணுற மாதிரி இறங்கி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லக்னம் வந்து தனுசு லக்னம். ஓகே மேம். இவங்களுக்கு கடந்த கால கர்மா தொடர்ந்து இருக்குன்னா அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் இதில் தான் அவங்களுடைய கர்மா ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 7-11 அப்படிங்கிறது பாதகஸ்தானம், தனுசு அப்படிங்கிறது உபய லக்னம். ஸோ வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். 100க்கு 100% இது கரெக்டாக இருக்கும். என்ன காரணம்னா 7ஆம் அதிபதி புதன். ஸோ புதன் வந்து சுயநலம், இன்டெலிஜென்ஸ். இது வந்து அப்படியே ஆப்போசிட், பிறநலம். அப்போது இவங்க அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. பட் அங்கேருந்து ஒன்றுமே ரிட்டர்ன் வராது. இவங்களுக்கு ரொம்ப எமோஷன்ஸ் தேவை. ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து சந்திரன். ஸோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு பாதிப்புமே வரும். இன்லாஸ்னால பாதிப்பு, கணவன் மனைவியால் பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். 2 திருமண யோகம் நிறைய தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட கர்மா தான் ரொம்ப ஜாஸ்தி தனுசுக்கு. ஓகே மேம். இப்போ நமக்கு அந்த கர்மாங்கிற தெரிஞ்சுட்டு அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் மேம்? கண்டிப்பாக சார். எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் டிலே பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சாப்பிடாம 4 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. இவங்களும் சாப்பிட்டுட்டு 4 பேருக்கு ஃபுட் கொடுத்துட்டா வந்து பரவாயில்ல. ஸோ தனக்கான ஒரு ஹெல்த் இஷ்யூனா ஹாஸ்பிட்டல் போகிறது கிடையாது. ஈவன் ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு விமனாக இருந்தாலுமே அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. தன் கணவன், தன் குழந்தைங்க இதை சுற்றியே அவங்க மைண்ட் ஓடிட்டுருக்கும். அப்போ அங்கேருந்து எதுவுமே கிடைக்காத போது இவங்க டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல தன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். தனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும். அதை செஞ்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. மனசை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றவங்கள லவ் பண்ணுறதை விட உங்களை நீங்கள் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த விஷயம்தான் நம்பர் 1 ரெமெடி. நிம்மதியாக இருக்கணும்னா இதை பண்ணணும். இப்போது இந்த தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் இந்த விஷயம் செய்யவே கூடாது, இப்படி செய்கிறனால தான் கர்மா அதிகமாகுது அப்படின்னா எந்த விஷயத்தை அவங்க தவிர்த்துக்கணும்? தெரிஞ்சே ஏமாறுவாங்க. இந்த நபர் இப்படி தானே இவங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் போய் உதவி பண்ணுவாங்க. அது பொருள் உதவியாக இருக்கட்டும், மன ரீதியான ஒரு உதவியாக, ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், தெரிஞ்சே பண்ணுவாங்க. ஸோ தகுதி இல்லாதவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவிங்கிறதுல எந்த பயனும் இல்லை. செய்கிற இவங்களுக்கும் பயன் இல்லை, வாங்குகிற அவங்களுக்கும் பயன் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து இவங்க திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. நிறைய இடத்துல ஏமாறுவாங்க, ரொம்ப ஏமாற்றப்படுவாங்க. ஸோ அந்த ஏமாற்றம் வந்து தெரிஞ்சே ஏமாறுவாங்க. இவங்க எப்படி தெரிஞ்சே ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதுமாதிரி தெரிஞ்சே ஏமாறுவாங்க. ஸோ கான்ஷியஸாக இருக்கணும். ஒரு விஷயம் தப்புன்னு புரியுதுன்னா அதை வந்து நீங்கள் நோ சொல்லணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா இவங்களால பண்ண முடியலன்னு ரொம்ப சிரமப்பட்டு அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்த பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் என்ன கொடுக்கலாம்? கண்டிப்பாக சார். கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தனுசு லக்னத்துடைய லக்னாதிபதி குரு. குருவுடைய நிறம் மஞ்சள், சுவை இனிப்பு. ஸோ இப்போ மஞ்சள் வாழைப்பழத்தில் அந்த எல்லோ கலரும் இருக்குது, அந்த ஒரு ஸ்வீட்னஸும் இருக்குது. குருவுடைய அந்த மிருகம் அப்படிங்கிறது யானை. யானைங்கிறது குருவை டினோட் பண்ணும். யானைங்கிறது குருவுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். ஏன்னா யானைங்கிறது மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பிளானட். ஸோ குருங்கிறவருக்கு வந்து அதிகமான ஒரு அறிவு, ஒரு ஞானம்ங்கிறது இருக்கும். இன்டெலிஜென்ஸை மீறி விஸ்டம் அப்படிங்கிறது குருவுக்கு இருக்கும். அதே விஸ்டம் யானைக்கும் இருக்கும். யானையால் சென்ஸ் பண்ண முடியும், ஹியூமன் எமோஷன்ஸை கூட சென்ஸ் பண்ண முடியும். அப்போ அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக
இந்த யானைக்கு நம்ம மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்குறோம். நான் ஏன் கோவில் யானைன்னு சொல்கிறோன்னா, நம்ம கோவிலில் தான் யானையை பார்க்க முடியும். ஸோ அதனால் கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்துக்கிறது வந்து ஒரு நல்ல ரெமடி. கொண்டக்கடலை, அப்புறம் இந்த மாதிரி எல்லோ கலரில் உள்ள ஸ்வீட்ஸு, எல்லோ கலரில் உள்ள ஃபுட்டு, இதெல்லாம் வந்து இவங்க அடிக்கடி வந்து சேர்த்துக்கணும். எல்லோ கலரில் உள்ள ஸ்வீட்ஸ்னால் நாட் அந்த லட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வீட்லேயே ஹோம்மேட் ஸ்வீட்ஸு, ஒரு ஜாகரி போட்டு செய்கிறோம் அந்த மாதிரினா இவங்க எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில நான்வெஜ்ஜை வந்து இவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வியாழக்கிழமையில சாத்விக் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்பைஸியாக கூட்டு பொரியல் அது இதுன்னு எடுக்காமல் ஒரு தயிர் சாதம், ஒரு லெமன் ரைஸ், ஒரு வெஜ் பிரியாணி, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு வெஜ் புலாவ் கூட எடுத்துக்கலாம், பிரியாணி கூட வேணாம். அந்த மாதிரி கொஞ்சம் லைட் ஃபுட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக உள்ள ஃபுட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேம் இப்போ இவங்களுக்கான பிரத்யேக கோயில் வழிபாடு அப்படிங்கும்போது என்ன கோயில் வழிபாடு இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு குருஸ்தலம். இந்த கோயில் வந்து சிவன் தான் இருக்கிறாரு டயட்டி. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து இவங்க வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து போகணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இவங்க போகிறது நல்லது. எங்கே இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணினாலும் இயர்லி ஒன்ஸ் அது இந்த டெம்பிளை வந்து இவங்க விசிட் பண்ணணும். வியாழக்கிழமையில் விசிட் பண்ணணும், குரு ஹோரையில் விசிட் பண்ணணும். அங்கே உள்ள சுவாமிக்கு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவரை கொடுத்து இவங்க வழிபடுறது நல்லது. ஏன்னா அகெயின் எல்லோ வந்து குருவுடைய காரகம். தேர்ஸ்டே குருவுடைய டே. குரு ஹோரையில் இவங்க வழிபாடு செய்ய போகிறாங்க. 8 to 9 மார்னிங், 1 to 2 ஆஃப்டர்நூன், நைட் 8 to 9. ஓகே மேம். மேம் இப்போது இவங்களுக்கு வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன ஜெம் ஸ்டோன்ஸ் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக சார். இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ராஜயோக அதிபதி. ஸோ செவ்வாயுடைய ஸ்டோனை இவங்க தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா மேஷம் விருச்சிகத்துக்கு வந்து அந்த செவ்வாயுடைய ஸ்டோனை அவாய்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, அதாவது பவளக்கல் வந்து செவ்வாயுடையது. எதனால் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா, அவங்க ஆல்ரெடி லக்னால் ஆடுங்கிறதுனால ஏற்கனவே ஒரு மூர்க்க குணம், கொடூர குணம்லாம் இருக்கும். பட் தனுசுக்கு அது கிடையாது. இது ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஸோ கொஞ்சம் சுயநலமும் தேவை வாழ்க்கைக்கு. அதுவும் இந்த காலத்தில் வாழ்க்கைக்கு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த செல்ஃப் லவ்வை இந்த செவ்வாய் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. தனுசு லக்னக்காரங்க பவளக்கல் வியர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கோல்டு மெட்டலில் வியர் பண்ணிக்கிறது நல்லது. வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த ரிங்கை போட்டுக்கிறது நல்லது. ஓகே மேம். மேம் இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்து இந்த லக்னம்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? சுக்ரன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆணுறுப்போ பெண்ணுறுப்போ அதில் ஒரு பிரச்சனை. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அலர்ஜிஸ் இருக்கும். ஸ்கின் ரேஷஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் வந்து விமனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா இருக்கும். தைராய்டு இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்சஸ் போத் மென் அண்ட் உமனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஒன்லி கீ. ஏன்னா 8ஆம் அதிபதி சந்திரனாக வர்றதுனால ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து தனுஷ் லக்னத்திற்கான பிரத்யேகமான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி சார்.